முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பிறக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருடைய அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியை பிரார்த்திக்கிறேன். ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் அந்த ஆதித்யாதி நவகிரகங்கள் அனைத்து ஜாதகிக்கும் அனுகூலமான தசாபுத்திகளை நடத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வழங்கட்டும். ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார். முதல்ல கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியம். நாம் ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று எதை பார்ப்போம்னா கிரக கோள்கள் எப்படி உட்காந்துருக்காங்க, அமைப்பு எப்படி இருக்குது ஜாதக கட்டத்தில், அதுதான் பார்க்கணும். அப்போ இந்த ஆகஸ்ட் மாத பலன் சொல்வதற்கு முக்கிய நமக்கு என்ன தேவைன்னா நவகிரகங்கள் எப்படி உட்காந்துருக்காங்க. மீன ராசியிலே ராகுவும் கன்னியிலே கேதுவும் இயல்பு நிலையில் எப்பொழுதும் போல வக்ரகதியில் இருக்கிறார்கள். சனி பகவான் கும்பத்திலே வக்ரம், ஒரு பெரிய சந்தோஷம். ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் சேர்க்கை. சூரிய பகவான் கடகம் மற்றும் சிம்ம ராசியிலே சஞ்சரிக்கிறார். அதே போல் புதனும் சுக்கிரனும் கூட சிம்மம் மற்றும் கன்னியிலே சஞ்சாரம் செய்கிறார்கள். அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த சனி பகவானுடைய வக்ரம் இதுக்கு நாம் தனியாகவே ஒரு சில பதிவுகள் போட்டிருக்கிறோம். நிறைய பேருடைய வாழ்விலே இந்த சனி பகவானுடைய வக்ரம் பல அதிசயங்களை செய்திருக்கிறது. பலவிதமான அதிசயங்களை இந்த சனி பகவானுடைய வக்ரம் செய்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும், கவலை வேண்டாம். அதுக்கு முக்கியமாக என்னென்னு நினச்சிங்கனாக்கா, சனியும் சூரியனும் சமசப்தமாக 7க்கு 7 சந்திச்சுக்க போகிறாங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு, ஒரு வருஷத்துக்கு பிறகு சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார். அப்படி அவர் வருகின்ற சமயத்திலே தன்னுடைய மகனாகிய சனி பகவானை 7வது பார்வையாக சந்திக்கிறார். அந்த சனி வக்ரகதி பெற்றிருக்கிறதால் அந்த ஒற்றுமை ஏற்படும். அப்போ அரசாங்கமாக இருந்தாலும், கவர்மெண்ட்டாக இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், அரசு அதிகாரிகள், நல்ல கவர்மெண்ட் ஜாபில் ஒரு நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேம் கிடைக்கும். ஏன் கவர்மெண்ட்டுக்கே கூட ஒரு நல்ல நேம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் உங்கள் நேம் டெவலப் ஆகும். அதோடு மட்டுமல்லாது பேர் புகழ் கூடும். பொதுவாக எல்லாருக்குமே பேர் புகழ் கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய அரசியல் சிக்கல்கள் அல்ல அரசாங்க சிக்கல்கள் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், சட்ட சிக்கல்கள் இருக்குமே, ஆனால் அந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கான காலங்கள் உண்டு. நிறைய ஜாதகர்களுக்கு ஊழ்வினை கர்மாவின் காரணமாக குருவும் சனியும் இணைந்து அந்த ஊழ்வினை கர்மாவை செய்கின்ற காரணத்தினாலே பல அன்பர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்கிறதுனே தெரியாமல், எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட கடுமையான தோஷங்கள் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் உரிய பரிகாரங்கள் உங்களுக்கு தெரிந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல குரு கிடச்சி வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல குரு கிடச்சி, இந்த கோவிலுக்கு போங்க, இந்த பரிகாரத்தை செய்யுங்க, இந்த வழிபாட்டை செய்யுங்க, இந்த யாகத்தை செய்யுங்க, அல்லது இது உங்கள் வீட்டில் இந்த பூஜையை செய்யுங்க, உங்கள் வீட்டில் இந்த ஹோமத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் கிடச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம், சிறப்பான எதிர்காலம் உருவாவதற்கான வழிவகைகள் கிடைக்கும் எனது அன்பு பக்தர்களே. அதே போல் குரு செவ்வாயுடைய தொடர்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை குருமங்கள யோகம், நிறைய இடதோஷங்கள் நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு குடியிருக்கக்கூடிய வீடுகள் அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்கள் அல்லது தொழில் நிறுவனங்கள் வச்சுருக்கக்கூடிய இடம், அந்த வாடகை இடமாக கூட இருக்கலாம்,
இல்லை சொந்த இடமாகவும் இருக்கலாம். தொழில் செய்யக்கூடிய இடத்துல இடதோஷங்கள் அதிகமாக இருக்கும், செய்வினை தோஷங்களாக இருக்கும். இல்லைனா அது ஏற்கனவே அந்த இடத்துல நிறைய பேர் இருந்திருப்பாங்க, யாருமே பெட்டராக சூப்பராக இருந்திருக்க முடியாது. காலி பண்ணி அவங்க கை மாறி கடைசியில் இன்னொருத்தர் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்துருப்பீங்க. அப்போ தொழில் பண்ணக்கூடிய பூமி அந்த இடதோஷங்கள் இருக்கலாம். அந்த இடதோஷங்கள்லாம் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ ஒரு வரியில் அந்த தோஷங்கள் தெரிய வந்ததுனாக்கா அதுக்கான பரிகாரங்கள் செய்வீர்களே, ஆனால் நல்ல நன்மைகள் ஏற்படும். அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பல நாள் ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் அந்த கர்ம வினைகள் உடைபட்டு உங்களை விட்டு அந்த கர்ம வினைகள் நீங்கி அதற்குரிய வழிபாடுகள் தெரிந்து உரிய வழிபாடுகள் செய்வீர்களே, ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் அதி அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப் போகிறது. அதை நல்ல வழிகாட்டுவதற்கு குருவும் செவ்வாயும் உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல குரு கிடைக்கப் போகிறார், கவலை வேண்டாம். அதே போல் சூரியன் சுயாட்சி பெறுகிறார். சந்திரன் வீட்டில் ஒரு 15 நாளும் மீதி 15 நாட்கள் எங்கே இருக்க போகிறாருங்க? அவரே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருகிறார். அப்போ உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அங்கே ஏற்படுகிறது. தலைமை பொறுப்புகளை ஏற்பீர்கள். அதே போல் ராகுவும் கேதுவும் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நன்மையை செய்கிறார்கள். அப்போ பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு நேயர்களே 12 ராசி என்பவர்களுக்கும் சிறப்பான பொதுவான பலன்களை வாரி வழங்குகிறார்கள். சரி, அப்போ உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட முறையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம், வாருங்கள். அப்போது மிதுன ராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சந்தோஷமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மிதுன ராசியை பொறுத்தவரையில் ஏற்கனவே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. நான் பல பதிவுகளில் அதை சொல்லியிருக்கிறேன். மெயினாக உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் பாவத்தில் மற்றும் 3ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாத கடைசியில் கேந்திரம் ஏறுகிறார். அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையை பெறப்போகிறார். குரு வந்து ரிஷபத்தில் இருக்கார். ரிஷபத்துக்கு 5ஆம் இடம் கன்னி. அப்போது மிதுன ராசிக்கு 4ஆம் இடம் 2வது கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து கன்னி ராசிக்கு போகும்போது இன்னும் கூட ஒரு நல்ல சந்தோஷமான கால நேரங்கள் அமையப்போகுது. ஒரு நல்ல நேரம் பிறக்க போகுது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் பிறக்க போகின்றது. உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகுது, ஒரு கவலைகள் காணாமல் போகும். இன்னும் சொல்லப்போனால் காணாமல் போன தொலைந்த பொருட்கள் கூட, இதை வச்ச சாமி ஒரு 5 சவரன் இதை வச்சேன், எங்கேயோ வச்சுட்டேன் காணோம், அந்த மாதிரி தொலைந்த பொருட்கள் கூட மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனக்கு அந்த தோடு கிடைக்குமா, எனக்கு அந்த மோதிரம் கிடைக்குமா, என் செயின் கிடைக்குமா, அந்த மாதிரி தொலைந்து போன பொருட்கள், தொலைந்து போன வாழ்க்கை, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் சாமி, என்னை எங்கள் வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டார், இல்லை மனைவி விட்டு போயிட்டாங்க, இல்லைனா என்னுடைய காதலர் விட்டு போயிட்டார், எனக்கு திருப்பி அதெல்லாம் கிடைக்குமா, அல்லது வேறு எதுனா அவங்க வீட்டுக்கு போய் மாற்றிக்கிட்டாங்க, அந்த வசியம் சம்மந்தப்பட்டது, செய்வினை கோளாறுகள் சம்மந்தப்பட்டது. மெயினாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய இந்த செய்வினை கோளாறுகள் அது நம்ம நிறைய பார்க்குறோம். வெளிநாடுகளில் மெயினாக வெளிநாடுகளில் நிறையவே பார்க்குறோம். சிங்கப்பூர், மலேசியா, கனடா, இந்த மாதிரி நாடுகள்லாம் அந்த செய்வினை கோளாறுகள் நிறைய, இந்த போட்டி பொறாமைகள் அதிகமாக உள்ளன. கண் திருஷ்டிகள், மெயினாக வியாபாரத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள், இதெல்லாம் அக்கம்பல் இருக்கக்கூடிய திருஷ்டிகள், இதெல்லாம் அதிகமாக நம்ம மிதுன ராசிக்கு இருக்கின்றது. அப்போ இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய எனதருமை மிதுன ராசி நேயர்களே, அந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை. அப்போ இதுக்கெல்லாம் என்ன சாமி பண்ணுறது? மனசு ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது, மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது சாமி, அல்லது வீட்டில் ஏதேனும் பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது, வீட்டில் ஒரு நிம்மதியாகவே இல்லை சாமி, வெளியிலலாம் போனால் சந்தோஷமாக இருக்கும், வெளியிலலாம் போனால் ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறோம், பட் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் அப்புறம் கை கால் வலிக்குது, உடம்பு வலிக்குது, இல்லை ஏதேனும் ஒரு சண்டை சச்சரவு வருது, தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத வாக்கு, சந்தோஷமாக பேசிகிட்டே இருக்கும், அப்படியே ஒரு வார்த்தையை பிடிச்சி கிட்டுக்கிட்டுன்னு சூழ்நிலையாக மாறி போயிடுது. அப்போ வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது சாமி, வீட்டுக்குள்ளே தான் பிரச்சனை இருக்குது, இடதோஷங்கள் பிரச்சனையாக இருக்கலாம், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய மாந்திரிக தோஷங்களாக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் அந்த புதையல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய மிதுன ராசினியர்களே, இதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக
கவனமாக அதை கையாள வேண்டும். அலட்சியமாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அந்த அலட்சியம் இருக்கக்கூடாது. ஏன்னா வீடு தான், குடியிருக்கக்கூடிய வீடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம். இந்த இடம் இருந்தவரும் சூப்பராக இருந்தது சாமி, இந்த இடத்த மாற்றி வச்சேன், இல்லைன்னா இந்த டேபிளை எப்படி திருப்பி போட்டேன், இந்த சேரை எப்படி திருப்பி போட்டேன், ஒரு வாஸ்து பார்த்தேன். அப்போ இந்த மாதிரி தசை மாறுதல்கள் இருக்கக்கூடாது. அந்த தசை ரொம்ப 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 முக்கியம். அந்த திசை தான் உங்களை காப்பாற்றும், அது திசை தான் உங்களுக்கு கை கொடுக்கும், அதுதான் அதிர்ஷ்டமானதாக இருக்கும், லக்கியாக இருக்கும். தசையை மாற்றக்கூடாது, தசை மாறிடக்கூடாது, அதிர்ஷ்டம் திசை மாறிவிடும். எனவே அந்த மாதிரி இடங்கள்லாம் சின்ன சின்ன சென்டிமெண்ட்ஸு, இதற்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் தர வேண்டும் எனதருமை மிதுன ராசி நேயர்களே. அதே போல் தான் நான் சொன்னேன், இடதோஷ பிரச்சனைகள்னு சொன்னேன். இடதோஷ பிரச்சனைகள்லாம் வீடு, குடியிருக்கக்கூடிய வீடு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது காடு பிரச்சனையாக இருக்கலாம், விவசாய நிலங்களாக இருக்கலாம், தோட்டம் துறவாக இருக்கலாம், அல்ல தோப்பாக இருக்கலாம், பண்ணைகளாக இருக்கலாம். எல்லாம் ஒரு நேரத்தில் ஓஹோன்னு வாழ வச்ச இடம் சாமி, என்ன இதுதான் சாமி என்னை கட்டி காப்பாற்றி என்னை ஒரு ஆளாக மாற்றிச்சு, இன்றைக்கி எல்லாம் தலைகீழ மாறி போயிருக்கு சாமி இது அப்படின்னு மிகுந்த கவலையோடு இருக்கின்ற மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய தொழில் உங்களை காப்பாற்றும். அப்போ எதுவும் நீங்கள் நல்லா ஜம்முன்னு ஒரு ராஜா மாதிரி கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருந்தீங்களோ, எந்த கால நேரம் உங்களை தரன்னு பிடிச்சி கீழே இழுத்துன்னு விட்டுதோ, அதுக்கெல்லாம் அந்த இடதோஷம் காரணமாக இருக்கும். அந்த பூமி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம், தொழில் நடத்தக்கூடிய இடமாக இருக்கலாம், விவசாய பூமியாக இருக்கலாம். அப்போ அந்த பூமி இடதோஷத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணாத வரையிலும் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை முதல்ல தீர்வாக மனசில் ஒரு நாள் தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ எந்த வழிபாடுகளை விட இந்த இடதோஷ நிவர்த்தி தான் உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த வளர்ச்சியை கொடுக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல் தொழில் போட்டிகள், தொழில் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சொத்து பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு ரொம்ப நாங்களாக அலைஞ்சிட்ருக்க சாமி, கோர்ட்டு கேஸுன்னு ஒரு தீர்ப்பு வரப்போகுது, அர்ஜெண்ட்டாக ஒரு தீர்ப்பு வரப்போகுது, இது நமக்கு ஃபேவரபுளாக வருமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு ஃபேவரபுளான தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வருமானங்கள் அதிகரிக்கும், திருமண யோகங்கள் அதிகரிக்கும். 40 வயசாது, 38 வயசாது பொண்ணுக்கே 40 வயசாதுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக திருமண யோகங்கள் கைகூடும். இன்னும் சொல்லப்போனால் முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், காதல் திருமணம், வயோதிக பருவத்தில் 50 வயசு 54 வயசில் வரக்கூடிய ஆசைகள், திருமண ஆசைகள் இந்த மாதிரி இருக்குமே. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் உண்டு. பணங்காசுகள் கிடைக்கும், வராத பணங்காசுகள் வந்து சேரும். கொடுத்த பணம் ஏமாந்திருப்பீர்களே, ஆனால் எனக்கு இவ்வளோ காசு வரணும் சாமி, என்னை ஏமாற்றிட்டாங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, நான் உதவி பண்ணேன், அந்த மாதிரி வராத பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் அவை வந்து சேரும். மெயினாக அந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இதில் போய் பணத்தை போட்டு ஏமாந்துட்டீங்க, இதெல்லாம் வர வைக்கிறதுக்கான வழிவகை உண்டு, வாய்ப்புகள் இருக்குது. கவலை வேண்டாம் எனதருமை மிதுன ராசி நேயர்களே. அதே போல் பிள்ளைகளை பற்றிய கவலைகள், அது சினிமா துறையாக இருக்கலாம், மெயினாக சினிமா துறையில் அரசியல் குடும்பங்கள், அல்லது ஒரு ஆன்மீக குடும்பங்கள், ஆன்மீக மடாதிபதிகள், இவங்களுக்கெல்லாம் அந்த பிள்ளைகள் அடுத்த யாரை கொண்டு வருது, அடுத்த பிள்ளைங்களை எப்படி செட் பண்ணுறது, அல்லது பிள்ளைங்களுடைய பற்றிய கவலைகள், பிள்ளைகள் வாழ்க்கையை பற்றிய கவலைகள், அவங்க வருமானம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் இருக்குமே. ஆனால் மெயினாக வாழ்க்கையை பற்றிய கவலைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். மெயினாக உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் விலகும், ஒரு மன பயம் இருக்குமே. ஆனால் அந்த மன பயம் விலகும் எனதருமை மிதுன ராசி நேயர்களே. அப்போ பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே ஜென்ரலாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பாகவே உள்ளது. ஆனால் நான் நல்லா இல்லை சாமி, எனக்கு கஷ்டமாக இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, நான் ட்ரபுளில் இருக்கேன்
அப்போ எனக்கு என்ன பண்ணுறது, எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா அதுக்கு உங்களுடைய தலையெழுத்து, உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உங்கள் பிறப்பு, நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறவராக இருக்கலாம், மல்டி பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், பெரிய கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், வேலை பிரச்சனையாக இருக்கலாம், ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளமாக இருக்கலாம், உத்தியோகத்தில் பிரச்சனைகளாக இருக்கலாம், வளர்ச்சி பிரச்சனையாக இருக்கலாம். அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக மிதுன ராசி என்பவர்களே அது உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கான வழிவகைகள், பரிகாரங்கள் தெரிந்து, ஆலய வழிபாடுகள் தெரிந்து செய்வீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் வராகி. அப்போது கடகராசி நேயர்களே, இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கப் போகுது. எத்தனையோ குடும்பங்கள், வெளியூரில் வசிக்கக்கூடியவங்க, வெளி மாநிலங்களில் வசிக்கக்கூடியவர்கள், வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள், இந்த கடகராசி என்பவர்கள் எத்தனையோ குடும்பங்கள் இந்த மாதம் நம்ம நினச்சது நடந்துடாதா, ஒரு நல்ல மாற்றங்கள் வந்துடாதா, ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படாதா என்று ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற கடக ராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழப்போகுது. இல்லை சாமி, வீட்டில் ஒரே கஷ்டமாக இருக்குது சாமி, மாற்றி இது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது, வீடு ஒரு நிம்மதியாகவே இல்லை சாமி, பிள்ளைங்கள ஒரு பக்கம் பிரச்சனை, மருமக பிரச்சனை, மருமக கொச்சும் போது புரிஞ்சு குடும்பம் பண்ண மாட்டேங்குது, இதுதான் நம்ம குடும்பம், இதுதான் நம்ம வீடு, நம்ம இங்கே தான் இருக்கணும்னு புரிஞ்சிக்க மாட்டேங்குது, நான் இங்கே வரமாட்டேன், அங்கே போக மாட்டேன், உங்கள் அம்மா வேணாம், ஆயா வேணாம், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு சாமி, பையன் கஷ்டப்படுறான். அல்லது பையனுடைய வாழ்க்கை அவங்க 2 பேருக்குள்ள ஒற்றுமையாக நாங்கள் கூட பேசிக்கிறோம், நான் புருஷன் மண்டாடிக்கு ஒத்து போகலை, இல்லை வேறு ஏதேனும் அங்கமங்காளிங்க பிரச்சனையாக இருக்கலாம், அக்கம்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்ப உறவுகள், அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, அக்கா தங்க பிரச்சனை, அத்தைங்க பிரச்சனைங்க, சித்தப்பா பெரியப்பாவுடைய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் நான் ஏன் இந்த கடகராசிக்கு குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா, 2ஆம் இடத்தை ராகுடைய பார்வைப்படுகின்றது. அதோடு மட்டுமல்ல, கடகராசி என்பவர்களே, அதாவது நீங்கள் எந்த இடத்தில், உலகத்தில் நீங்கள் எந்த இடத்தில் இருப்பவராக நல்லா போயிட்டு இருந்தது சாமி, ஃபேமிலி ஒரு ஜாலியாக போயிட்டு இருந்தது, எங்களை மாதிரி ஒரு ஒற்றுமையாக யாருமே இருக்க முடியாது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அல்லது ஒரு சில காலகட்டங்கள்லாம் எங்களுக்கே ஒரு குடும்பத்தில் ஒரு பிடிப்பு ஏற்பட்டு, ஒரு நல்ல ஒரு பந்த பாசங்கள், ஒரு அட்ராக்டிவாக இருந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சந்தோஷம், அன்னோன்யமாக இருந்தோம், க்ளோஸ்டாக இருந்தோம். இப்போ அந்த கேப்பை விழுந்து போச்சு, குடும்ப பிரச்சனைகள் இருக்குது, ஒரே கூட்டு குடும்பமாக இருப்போம், இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய கடகராசி அன்பர்களே, அப்பா அம்மா பற்றிய கவலைகளாக இருக்கலாம், அல்ல அப்பா அம்மா பற்றிய பிரச்சனைகளாக இருக்கலாம். எங்கள் அப்பா என்னை ஏமாத்திட்டார் சாமி, தரவே இல்லை, அவனு தான் கொடுப்பேன்னு சொல்லி சொல்லாமலே எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டார். இதெல்லாம் எத்தனையோ கடகராசி நம்ம பார்க்குறோம். அப்புறம் அதை கேஸ் போட்டு நம்ம ஜாதக பிரகாரம் அவங்களுக்கு என்ன பண்ணணுன்றதை சொல்கிறோம், அப்புறம் அவங்க கேஸ் போட்டு அதை வின் பண்ணுறாங்க. அதுபோல் பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் குடும்பம், மிகப்பெரிய அரசியல் குடும்பம், அந்த அரசியல் குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வருது, நம்ம நிறையவே நாமளும் டிவிலெலாம் பார்க்குறோம், குடும்ப பிரச்சனைகள் வருது. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள், பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால், அப்போ அந்த குடும்பம் பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால், மெயினாக குடும்பத்துக்கான வருமானம், உத்தியோகம், வேலைவாய்ப்பு, தொழில் அமைப்பு, அல்லது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சொத்து பிரச்சனைகள், குறிப்பாக அந்த பாக பிரிவினைகள், இதிலெல்லாம் ஏதேனும் ஏமாற்றங்கள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் கடக ராசி நேயர்களே. நிச்சயமாக அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்ப்பு. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், உங்களுடைய குலதெய்வமாக இருக்கலாம், உங்களுடைய பிரார்த்தனைகள், நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம், இதெல்லாம் ஒரு வலுவாக இருந்து உங்களுக்கு நல்ல வலுவை சேர்க்கும். அப்போ கடகராசி நேயர்களே, நீண்ட நாள் பிரச்சனைகள், ரொம்ப நாள் ஆகுது சாமி இந்த கேஸ், இது முடியவே இல்லை,
அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு திடீர் மாற்றங்கள் நிகழும். வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் நிகழும். அது ஏற்றமாகவும் இருக்கலாம், திடீர்னு ஒரு பயமாகவும் இருக்கலாம். நல்ல ஒரு ஒரு அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், ஒரு ஹையர் ரேங்கில் ஒர்க் பண்ணலாம், ஒரு ஏஇ அல்லது இன்னும் அதுக்கு மேலே எஸ்டிஓ, இல்லை அதுக்கு மேலே ஒரு செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, டைரக்டர், சேர்மன்ஸ், இந்த மாதிரி ஒரு ஹையர் போஸ்டிங், ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கீங்க, ஒரு ஐபிஎஸ்ஸாக இருக்கீங்க, இல்லை ஒரு காவல்துறை உயர்ந்த அதிகாரியாக இருக்கீங்க. உங்களை அப்படியே பந்தாடுற மாதிரி தூக்கி எடுத்து ஒரு இடத்துல போடலாம். இல்லை வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வீண்படி, அபாண்டமான வீண்படி, அரசு அதிகாரிகளாக, கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், துறை ரீதியான நடவடிக்கைகளாக இருக்கலாம், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம். அப்போது திடீர்னு வரக்கூடிய மாற்றங்கள் ஏதேனும் உங்கள் வாழ்க்கையை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். கவனம் தேவை கடகராசி அன்பர்களே. அதே போல் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு அந்த இடதோஷம், வீடு சரியில்லாமல் இருக்கும், வேலை செய்கிற இடம் சரியில்லாமல் இருக்கும், இடதோஷங்கள் இருக்கும். கவனம் தேவை. அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடங்கள், பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம், அல்லது ரெண்டட் பிளேசஸாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம். அடுத்து இங்கே ஏதேனும் ஒரு இன்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்குங்க சாமி. ஏதோ அடுத்தடுத்து ஒரு ஃபயர் வருது, ஒரு இபி போகுது, அல்லது மிஷின் ரிப்பேர் ஆகுது, இல்லைனா ஜனங்க வர மாட்டேங்கிறாங்க, தொழில் அமையல, லேபர்ஸ் சரியாக வர மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒரு அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தொழில் பாதிக்கப்படுது. அப்போ இதெல்லாம் கூட ஒரு இடதோஷத்திற்கு காரணமாக, கால நேரம் ஒரு காரணமாக இருக்கலாம். இதெல்லாம் அவங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். இதெல்லாம் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, ஏன் உங்களுக்கு தொழில் சரியாக அமையலை, அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது, அந்த இடத்துல ஏதேனும் செய்வினை கோளாறுகள் இருக்கா, இல்லை வேறு ஏதேனும் மாற்றங்கள் இருக்கா, அது என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும், என்ன செஞ்சால் அது வளர்ச்சி கொடுக்கும், என்ன செய்தால், எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்தால் அதை உங்களை வாழ வைக்கும், அது உங்களை அந்த பூமி உங்களை உயர்த்தி கொடுக்கும். இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், தொழில் செய்யக்கூடிய இடங்கள், விவசாய பூமிகள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்க. ஒரு காலத்தில் ஹோட்டல்ஸ் நல்லா சிறப்பாக போய்கிட்டு இருக்குது, ரூம்ஸ்லாம் நல்லா ஜம்முன்னு போகுது, மண்டபம் புக் ஆகுது, ஒரு பீரியடில் டவுன் ஆகுது. அப்போ ஏதோ ஒரு தொழில் போட்டியில் ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ அதுக்கப்புறம் அதுக்குரிய பரிகாரங்கள். அதே போல் ஒரு விவசாய பூமி, ஒரு தோப்பு, துறவு, காடு, அப்போ அந்த பூமி அவங்களுக்கு தொடர்ந்து வாழ வைக்குது, திடீர்னு டவுன் ஆகுது, மரம் பட்டு போதுன்னா என்ன அர்த்தம், அங்கே ஏதோ ஒரு செய்வினை கோளாறுகள் இருக்குது, இல்லை ஏதேனும் ஒரு மர்ம பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதுக்கெல்லாம் அந்த இடதோஷ நிவர்த்தி அப்படின்னு செய்கின்ற பொழுது தான் அந்த பூமி தான் உங்களை வாழ வைக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு, ஒரு வளர்ச்சி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை கடகராசி நேயர்களே. அதே போலத்தான் அரசியலை பொறுத்தவரையிலே நல்ல பேர் புகழ் ஓங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து உங்கள் பிள்ளைங்களை ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வருவதற்கு அரும்பாடுபடுகின்ற காலம் எனதருமை கடகராசி நேயர்களே. என் பசங்களை எப்படியாவது உள்ளே வந்துடணும் சாமி, உள்ளே கொண்டு வந்துடணும், எப்படியாவது அவங்கள செட் பண்ணணும், அந்த மாதிரியான கவலைகள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக பசங்களுக்கான வாழ்க்கையை செட் பண்ணி கொடுக்கக்கூடிய கால நேரம். அதோடு மட்டுமல்ல கடகராசினியர்களே, மேலும் திருமண யோகங்கள் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், ஃபண்டு ஃப்ளோ அதிகரிக்கும், பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் அந்த பண கஷ்டங்கள் விலகும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது சாமி, கடன் அடையுமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக ரோக ருண சத்ரு எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மெயினாக இந்த ஜாப் ரிலேட்டடாக, வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட சொன்னீங்கன்னாக்கா பதவி போட்டிகள், ஒரு நல்ல போஸ்டிங் உங்களுக்கு இருக்கலாம், அந்த பதவி போட்டிகளெல்லாம் வரக்கூடிய தொழில் போட்டிகள், உத்தியோக போட்டிகள், இவற்றால் வரக்கூடிய போட்டி பொறாமைகள், வம்பு வழக்குகள்,
நோய் நொடிகள் தொடர்ந்து இதேனும் நோய் நொடிகள் படுத்தி எடுக்க சாமி, அடுத்தடுத்து உடம்பு பாதிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் இவை எல்லாமே கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். பொதுவாக கடகராசிக்கு நல்ல மாற்றங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது. திருமண யோகங்கள், காதல் திருமணங்கள் கைகூடும். உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன நடக்கணும் சாமி, எனக்கு இது நடக்கணும், எனக்கு இது வேண்டும் சாமி அப்படின்னு வாயை திறந்து கேட்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமே, ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பதில் சொல்ல முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.